மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய கிருபையை உங்க மேல அளவில்லாமல் ஊற்றுவாராக. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றி நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது பூரண ஆசீர்வாதத்தோடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான வார்த்தையை அடியானை வாயாய் பயன்படுத்தி உங்களுக்கு அறிவித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் வேதத்தை வாசித்து இன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று மிகவும் கருத்தோடு காத்திருந்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னார், நீ மட்டும் காத்திருந்தால் போதாது, விசுவாசிகளும் காத்திருப்பதற்காக நீ அவர்களுக்கு ஆலோசனை கொடு என்று சொன்னார். நாம் எல்லாரும் கர்த்தருக்காக காத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை இந்த நாளிலே நாம் உணரப்போகிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பேரும் பாருங்க, ஒரு விவசாயியை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க அந்த நிலத்தை பண்படுத்தி நல்ல விதையை அவர்கள் அதில் விதைத்து அதில் தண்ணீர் பாய்ச்சி களைகளை மாற்றி உரங்களை போட்டு அது நேர்த்தியாக வளர எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நல்ல ஒரு பலன் வரும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். பருவமழை, மான்மழை, ஆசீர்வாத மழை பொழிய வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அப்படியே அந்த பயிர் வளர்ந்து நல்ல பலனை கொடுத்த உடனே அவங்களுடைய காத்திருப்பு, அவங்க பிரயாசம், கை நிறைய வருமானம், மிக சந்தோஷப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு சிறு பிள்ளைங்க கூட, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட படித்து தேர்வு எழுதி எப்பொழுது எங்களுக்கு நிறைவான மதிப்பெண் கிடைக்கும், அந்த ரிசல்ட் எப்போது வரும் அப்படி என்று காத்திருப்பார்கள். அதைவிட படித்து முடித்தவங்க எப்பொழுது நான் பட்ட பிரயாசத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி என்று காத்திருப்பாங்க. பலர் பாருங்க, எனக்கு ஏற்ற துணை எப்பொழுது ஏற்படும் என்று காத்திருப்பார்கள். சிலர் குழந்தைக்காக காத்திருப்பார்கள், பலர் வீட்டுக்காக காத்திருப்பாங்க, பலர் பல காரியங்களுக்காக காத்திருப்பாங்க. இந்த உலகத்தில் காத்திருக்காத மனிதனே கிடையாது. பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களை காத்திருந்தாலும் காத்திருக்காம போனாலும் நடக்கும். காத்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காரியம் நடக்குதா? இல்லை. காற்று, மழை, சூரிய வெளிச்சம் இவைகளெல்லாம் மக்கள் காத்திருந்து தான் பெற்றுக்கொள்கிறாங்களா? அது காலையில் உதிக்கும், அது நேர்த்தியாய் காரியங்களை நடத்தும். இதெல்லாம் இந்த உலகத்தில் எப்போதும் மனிதனுக்கென்று அவங்க காத்திருக்காமலே சிலருக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க கல்யாணம் முடிச்சு குழந்தைக்காக காத்திருக்காமலே குழந்தை பிறக்கும். வேலைக்காக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, வேலை கிடைக்கும். வெற்றிக்காக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அது கிடைக்கும். காத்திருந்தாலும் காத்திருக்காமலும் அது அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்க வேண்டுமானால் கண்டிப்பாக காத்திருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படி காத்திருக்கணும் அப்படி என்று சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை பாருங்கள், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதம். என்னுடைய கைரேகைய உங்களுக்கு யாருக்கும் இருக்காது, என்னுடைய கண் ரேகை உலகத்தில் யாருக்கும் இருக்காது, எனக்கு மட்டும்தான் அது இருக்கும். அதனால தான் விமான நிலையத்தில் நம்ம கடந்து போகும்போது நம்முடைய கைரேகை, கண் ரேகை பதிக்கிறாங்க. அப்போல்லாம் இதை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆதாரில் உங்கள் பேர் பதிக்கணும்னா கூட கைரேகை, கண் ரேகை எல்லாம் வேணும்.
சரி, இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வித ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்க காத்திருக்கிறீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத, யாருக்குமே நடக்காதத கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். சிலர் சொல்லுவாங்க, என்ன போல வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்பட்டவங்களே இருக்க மாட்டாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். என் வாலிபத்தில் ஐயோ நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், எதுவுமே நடக்கலை. எவ்வளோ படித்தேன், ஒரு வேலை கிடைக்கல, வாழ்க்கையில் நான் செட்டில்டே ஆகலை. என்னை போல ஒரு துர்பாக்கியசாலி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பேன். அதே போல் எனக்கு தொடர்ந்து ஒரு வயிற்று வலி, உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ மருந்துகள், எவ்வளவோ அறுவை சிகிச்சைகள், மாறவே இல்லை. நான் அப்போ நினைப்பேன், நம்ம போல இந்த உலகத்தில் யார் தான் கஷ்டப்படுறாங்க? யாருமே கஷ்டப்படலை. அன்றைக்கு 38 வருடம் குளக்கரையில் ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான். அவனுக்கு பேர் இல்லை, ஆனால் எதிர்பார்த்து காத்திருந்தான். குளம் எப்பொழுது கலங்கும், தேவதூதன் எப்பொழுது கலக்குவான், நான் இறங்குவேன், சுகம் கிடைக்கும். காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தான். ஆனால் காத்திருந்த அவனை கர்த்தர் கண்டார். வெகு கால வியாதியஸ்டன் என்று அறிந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். குளத்தில் இறங்காமலே, தூதம் வந்து கலக்காமலேயே தேவகுமாரன் அவனுக்கு உதவி செய்தார். ஆகவே காத்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். நான் நேற்றைக்கு வேதத்தை வாசிக்கும் போது நம்பிக்கையோடு காத்திருக்கணும் அப்படி என்று புலம்பெலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அந்த காரியத்தை எனக்கு என்ன செய்கிறார் என்றால், இந்த காரியத்தை எனக்கு காட்டினார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறீங்க, தம்மை தேடி வருகிறீங்க. ஆண்டவரை தேடி வருகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறாராம். 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்பு. இன்றைக்கு நான் சொல்லுகிற காரியம், காத்திருப்பில் 3 முக்கிய காரியம். 1, கர்த்தருக்காக காத்திருக்கணும். 2, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்திருக்கணும். 3, ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறதற்காக நீங்க காத்திருக்கணும். இந்த 3 முக்கிய காரியத்தையும் நீங்க காத்திருப்பீங்கன்னா, நான் ஆவியில நிரம்பி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கிறீங்களோ, வெகு நாளா காத்திருந்து இருதயம் இளைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்து ஜெபிக்க ஆரம்பித்ததும் விரும்பின காரியம் வரும். நீங்க வேண்டிக் கொண்டதை விட, விரும்பினதை விட அதிகமான ஒரு காரியம் நடக்கும். அது எப்படி நடக்கும் என்று நீங்க கலங்காதீங்க. நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, உங்க கண் ரேகை, உங்க கை ரேகை எல்லாம் வித்தியாசமா இருக்குதுன்னா, உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் செய்வார். யாருக்குமே செய்யாததை செய்வார், யாருக்குமே செய்யாததை செய்வார். எப்படி செய்வாராம்? எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 64வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, பாருங்கள், கவனியுங்கள். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீர் செய்பவைகளை, நீரே அல்லாமல், ஆண்டவரே நீரே அல்லாம, உலக தோற்றம் முதற்கொண்டு, இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, ஒருவரும் கேட்டதுமில்லை, காதால கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, ஓ இருதயத்துல செவியில உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. நமக்கோ ஒரு வித்தியாசமான ஒன்றை ஆண்டவர் செய்ய போகிறார். பாருங்க, எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க, அவங்களுக்கு செய்திராத ஒன்றை உங்களுக்கு செய்வார். ஆண்டவரிடத்தில் இப்படித்தான் விசுவாசித்து கேட்டேன்.
ஆண்டவர் எனக்கு சொன்னார், யாருக்குமே செய்யாததை உனக்கு செய்வேன். உன் கண்ரேக கைரேக மறுபடி 14 வருஷத்துக்கு பிற்பாடு நீ ஏர்போர்ட்டில் போகும்போது பிடிக்கப்பட்டாய் அல்லவா, அதை நான் அப்படியே மாற்றி எப்படி செய்தேன்? கண்ரேக கைரேக மாற்ற முடியாது, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே நான் கிரியேட் செய்தேன். யாருக்குமே செய்யாததை செய்வேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்போதுமே என்ன செய்வார் என்றால், யாருக்கும் செய்யாததை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காத்துருங்க, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்துருங்க. கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். பாருங்க, யாருக்குமே செய்யாததை கொரோனா காலத்தில் நமக்கு செய்தாரா? செய்தார். இனியும் செய்வார், இனியும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நீங்க நம்பணும், எனக்கு கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை நம்பி தான் இங்க வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தில் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். அவரை நம்பி நான் வந்திருப்பதினால நான் வெட்கப்படுவதே இல்லை. நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். நான் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு இறங்குவார். ஆண்டவர் என் மேல மனதுருகி எனக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். பாருங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த உலகம் உண்டானதிலிருந்து இந்த தோவாலை உண்டாயிருக்குது. தோவாலை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே உண்டானதல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த தோவாலை ஆண்டவர் உருவாக்கினார். காலம் நிறைவேறின போது இதை ஒரு கிராமமாக, இதை ஒரு பட்டணமாக மாற்றினார். குறித்த காலம் வந்தபோது ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இங்கே நாட்டினார். இது என்னுடைய சொந்த ஊர் அல்ல. என்னுடைய சொந்த ஊரிலிருந்து ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்தார். ஏன் இங்கே கொண்டு வரணும்? நான் வெகு நாள் காத்திருந்தேன். ஆண்டவரே, எனக்கு எங்கே உம்முடைய ஊழியம் இருக்கிறது? நான் எங்கே குடியிருக்கணும்? நான் எங்கிருந்து ஊழியம் செய்யணும்? அப்படி என்று காத்திருந்தேன். பல வருஷம் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்து இந்த இடத்தை காண்பித்தார். உன்னை நான் கொண்டு வந்து இப்படியெல்லாம் காரியம் செய்வேன். இந்த இடத்துல ஊழியம் வளர்ந்து அநேகர் வந்து பாருங்க, 22 வருஷம் இந்த தேசத்துக்கு நான் வந்து ஆகிறது. இந்த 22 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். இந்த இடத்தை தந்து இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயத்தை எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? யோசித்து பாருங்க. யாருக்குமே செய்யாத காரியம் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறது சோ டிஃபரண்ட், வித்தியாசமானதை செய்வார். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பாடல் பாடுறாங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாடிட்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா இனி எங்க தான் பாடல் எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார் பாருங்க, யாருமே பார்த்திராத நிறைய வசனம் இன்னும் பாடலா வரல, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. எத்தனை பேர் எத்தனை வரிகளை, எத்தனை வார்த்தைகளை, எத்தனை வசனங்களை பாடினாலும் யாருமே பாடாத ஒரு ராகம், யாருமே இசைக்காத ஒரு இசையை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை பாட வைக்க வல்லவராயிருக்கிறார். யோசித்து பாருங்க. ஒவ்வொரு முறையும் நான் ஞான ஸ்நானத்துக்கு புதிய புதிய பிரசங்கம் பண்ணுகிறேன். முன்னெல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறதுக்கே கஷ்டம். மாதத்துக்கு ஒரு தடவை ராப்போஜனம் கொடுத்த உடனே ஐயோ, ராப்போஜனத்துக்கு நீ வேற என்ன பிரசங்கம் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அந்தந்த மாதத்தில் புதிய புதிய காரியத்தை கர்த்தர் செய்வான். இப்போ பாருங்க, வாரத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறோம். அப்பப்பா வாரத்துக்கு நான் எங்கேருந்து புதிய ஞானஸ்நான பிரசங்கத்தை பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா புதுசாக தந்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? அவருக்கு காத்து இருக்கிறதுனால. நீங்க காத்திருக்க பழகுங்க. ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து ஆமென் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புதுப்பித்துக் கொண்டே இருப்பீங்கய்யா. வயசாகும், வயது ஏறும். காலேப்பை போல, யோசுவாவை போல வயது ஏறும். தாவீதை போல வயது ஏறிட்டு இருக்கும். வர வர விருத்தி அடைஞ்சிட்டே இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. புதிய புதிய பலன் அடைவீங்க.
புது புது கிருபைகளை கொடுப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்ப்பரிப்போட இருக்கிறீங்க? மெய்யாகவே கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசுறாருன்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்க வந்திருப்பது கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க இன்றிலிருந்து பிளான் பண்ணணும். நான் காத்திருப்பேன், இனி நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன். அவர் என்னிடமாய் சாய்வாராம். சங்கீதம் 40 அதனுடைய எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. என்னிடமாய் நான் என்ன ஆவேன்? அவர் என்னிடமாய் சாய்ந்தாருன்னா அப்படி இல்லை, என் மேல சாய மாட்டாரு. நான் அவர் மேல, அவர் மார்பினில் சாய்ந்துருவேன். அவர் என் மேல என் பட்சமா வந்து என் பட்சத்தில் நின்று எனக்கு ஆதரவா நின்று எனக்கு அனுகூலமா நின்று கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி சொல்லுங்க, என் கூப்பிடுதலை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், எனக்கு அற்புதம் செய்தார், எனக்கு அவர் அதிசயம் செய்தார். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் அப்ப நீங்க சொல்லணும், நான் ஒவ்வொரு முறையும் காத்திருக்கும் போது புதிய புதிய காரியத்தை பெற்றுக்கொள்றேன். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா அப்படி புதிய புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். காலைதோறும் புதுசா இருக்கும். உங்களுக்கு எப்போதும் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை திடமனதா இருந்து காத்திருக்கணுமா? சங்கீதம் 27 அதனுடைய 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. இந்த கொரோனா வைரஸ் மக்களை கொன்று குவிக்கிறது என்றும் மக்களை பீதிப்படுத்துகிறது என்றும் சொல்லும் போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி நான் காத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், பார் இதெல்லாத்தையும் பார், நீ கொஞ்சம் பொறுமையோட இரு, கொஞ்சம் பொறுமையோட இரு. இதெல்லாம் யாரும் விரட்டிட மாட்டாங்க. இதை விரட்டுவோம், ஓட்டுவோம், அப்படியெல்லாம் பண்ணுவோம், வாஷ் அவுட் ஆயிரும், கொரோனா ஃப்ரீ கண்ட்ரி ஆயிரும். ஃப்ரீ என்ன? ஃப்ரீ என்ன? இலவசம். கொரோனா ஃப்ரீ என்ன? இப்போ இலவசமாக எல்லாருக்கும் வாங்கிருங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் பேருக்கு வந்தாலே அப்பப்போ அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருந்தா இது நம்ம தொடாது, இது தொட்டாலும் நம்ம கொண்டு ஓடும். இது ஒரு டெஸ்டிங், இதில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். இனியும் ஜெயிப்பீங்க சார். அடுத்து ஆவிக்குரிய விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கணும். இப்போ கர்த்தருக்காக காத்திருந்தா தான் இந்த காரியங்கள் நடக்கும். அடுத்து உங்கள் ஆவிக்குரிய லைஃப், பர்சனல் லைஃபுக்காக நீங்கள் காத்திருக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காமல் இருக்கும். ஆபிரகாமுக்கு பற்றி தெரியும். என்ன தெரியும்? அவருக்கு 75 வயசுல தான் ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன். இப்ப பிள்ளை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னா இவருக்கு 100 வயசாக போகுது. சரீரம் செத்து போகுது. நல்லா கவனிங்க, சரீரம் செத்து போகுது. ஆனா கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சரீரத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க புதுபலம் அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னு நினைப்பாங்க. அதனால தான் அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். நீங்க எண்ணவே மாட்டீங்க. நீங்க காத்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் இப்போ பி ஸ்ட்ராங், நான் வர வர பலம் அடைஞ்சிட்டு இருக்கிறேன், அவன் முன்னே விட இப்போ நல்லா இருக்கிறேன். நீங்களும் இப்போ சொல்லுவீங்க, பாஸ்டர் பரவாயில்ல, கொரோனாவுக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அப்படித்தான் ஆண்டவர் நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருப்பாரு. வர வர விருத்தி அடைய செய்து கொண்டே இருப்பார். அப்படித்தான் நீங்க இருக்கணும். வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். அவன் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு எப்படி காத்திருந்தான் என்று நீங்க எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும்.
பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல வாக்குத்தத்தம் கொடுப்பார். வருஷத்துக்கு ஒன்று கொடுப்பார், வரும்போதெல்லாம் கொடுப்பார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்பேன் என்று சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி கரத்தை அசைத்து நான் காத்திருப்பேன். ஆண்டவர் நமக்கு அப்படி வாய்ப்பை தருவார். பாருங்க, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். அப்படி என்று வேதத்தில் நாம ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல யாக்கோபு ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறான், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபுக்கு என்ன குறை? அவர் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுத்த ஒரு மனுஷன், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர். ஆனா இப்ப வயது நிரம்பின போது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நேரம் நிரம்பின போது, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது இந்த ஆவிக்குரிய நன்மையை, இந்த ஆண்டவரால் வருகிற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மரண நேரம் வரும்போது பாதாளம் என்னை கவ்விக்கொள்ளும். பாதாள நரகத்துக்கு நான் தப்பணும், சாத்தானுக்கு நான் தப்பணும். அதுக்காக ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் காத்திருக்க வேண்டிய ஒரு காரியம். மரணம் மனிதனுக்கு வரும், மரணம் மனிதனுக்கு வரும். அந்த மரணம் வரும்போது நீங்க மரித்தால் எங்க போவீங்க? எங்க போவீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணுமா, இளைப்பாறுதலுக்கு போகணும்னா நீங்க கண்டிப்பாக காத்திருக்கணும். கண்டிப்பாக காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் எந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் நான் கண்டிப்பாக உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ள வரணும் அப்படின்னு காத்திருக்கணும். நீங்க காத்திருந்தா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு மரண பயம். இந்த கொரோனாவில் 90% ஆட்களுக்கு பயமே மரண பயம்தான். நீங்க அந்த பயத்துக்கு விலகணும். நமக்கு தேவன் பயமுள்ள ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நல்ல தெளிவோட இருக்கணும். தெளிவோட இருந்து என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? இந்த பலகத்தில் பாருங்க, கொஞ்சம் வயசானவங்க கூட எல்லாரும் தான் இந்த உலகத்தில் வாழ்றது படு டென்ஷன்ங்கிறத கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உலகத்தில் தான் நான் வாழணும், உலகத்தில் தான் எனக்கு இன்னும் ஆயுசு வேணும் அப்படி என்று நிறைய பேர் கேட்டு தங்களுடைய வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு முதிர் வயது வரை ஆயுசை தந்தால் அது உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். ஆனா நான் எப்பொழுது மரித்தாலும் நான் உடனே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும். அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். அதுதான் ரட்சிப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. அழிவு நின்று நீங்க தப்புறீங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றதை விட சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஒரு கண் பார்வையற்ற மனிதனை எடுத்துக்கொள்ளுங்க. பிறவியிலே கண் பார்வையற்ற அந்த மனுஷன் சத்தத்தை கேட்க முடியும், சந்தோஷத்தை பார்க்க முடியாது, பல காரியங்களை உணர முடியும். ஆனா அந்த கண்களினால பார்த்து கலிகூற முடியாது. ஆனா டெய்லி அவங்க மனதுக்குள்ள, எனக்கு மட்டும் கண் இருந்திருந்தா நான் இந்த உலகத்தை பார்த்துருப்பேன். திடீர்னு ஒரு நாள் இயேசு அவங்கள தொட்டுட்டாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. பிறவியில பார்வையற்றவனை தொட்டுட்டாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. அவன் ஃபர்ஸ்டா யாரை பார்ப்பான்? இயேசுவை பார்ப்பான். ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு அவனுடைய இருதயம் கலிகூறும். அதுக்கப்புறமா உலகத்தை பார்ப்பான், உலகத்தை பார்ப்பான். ஆண்டவரை பார்த்தா அலைக்கடல்ல மூழ்காம நடந்தது போல பேதுரு நடக்கலாம். அலைய பார்த்தா மூழ்கி போனான், உலகத்தை பார்த்தா மூழ்கிடுவீங்க. அப்படி அந்த உலகம் அழகாக இருந்தாலும் இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்குற அந்த வானம், நாம பூமியில சஞ்சரிக்கிற இந்த பூமி புஸ்தகத்தை போல சுருட்டப்பட்டு போகுமாம். இவைகளில் ஒன்றும் நிற்காது. இதெல்லாம் அக்கினிக்கு இரையாக வச்சிருக்குது. ஆனா இந்த அனித்தியமான உலகத்துல எப்படியாவது வாழணும், என் உயிர் இருக்கணும். அப்படின்னா என்ன பாஸ்டர் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? உயிரை பற்றி பயமே இல்லையா? உங்க உயிரை நீங்களாக எடுத்தா தான் உங்களுக்கு பயம் இருக்கணும்.
நீங்க தற்கொலை செஞ்சா தான் உங்களுக்கு பயம். ஆண்டவர் உங்களை எப்படி எடுக்க சித்தம் கொண்டாரோ அப்படி எடுத்துக்கொள்ளட்டும் என்று நீங்க சொல்லணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் நீங்க எங்க கண்ணை மூடுறீங்க பாத்தீங்களா, உங்க மூச்சு பிரியுது பாத்தீங்களா, அடுத்த நிமிடம் நீங்க பார்க்கிறது பரலோகத்தை. ஒரு பார்வையற்றவன் எப்பொழுது கண் திறந்த உடனே கர்த்தரை பார்த்து உலகத்தை பார்த்து சந்தோஷப்படுறானோ, இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாள் வரைக்கும் இந்த பார்வை பாவ பார்வை, உலகம் சீரழிவு. ஆனா நம்ம பரலோகத்தை பார்க்க போறோம். தலைக்கு மேல கையை தூக்கி சொல்லுங்க, தட்டி தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம், 21வது வசனம். அல்ல 21 அதிகாரம் கிடையாது, ஒரே ஒரு அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற காத்திருங்க. ஆமென். நியாய தீர்ப்பு நாளில இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் உள்ளவங்க பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவாங்க. ஏழைகளை பார்க்கும்போது இறங்குங்க, விசுவாசியை பார்க்கும்போது இறங்குங்க, விசுவாசியினுடைய நிலைமையை பார்த்து மனதுருகுங்க. ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் வைக்கல அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க, நம்ம மேல இறங்காம இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. நியாய தீர்ப்பு நாளில கைவிடப்பட்டுரும். ஆமென், ஆமென். நியாய தீர்ப்பு நாளில் இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக எத்தனை பேர் காத்திருப்பேன் என்று சொல்றீங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே, எல்லாருடைய பாவத்தையும் போக்க வந்த நேசமேசியாவே, இயேசு ராஜனே, பாவிகளின் பாவத்தை போக்க வந்த நேசமேசியாவே, இறங்குங்கப்பான்னு கேட்கணும். என்றைக்கும் கேட்கணும், பாவியாகி என் மேல இரக்கமா இருங்கப்பா. என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதலை நீர் நினைவில் கொண்டு அதையெல்லாம் கட்டி அப்படி பத்திரப்படுத்தி வச்சிட்டீங்கன்னா நான் நியாய தீர்ப்பில் எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா என் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்ன போட்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு அதையெல்லாம் நினையாம போனீங்கன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். இரக்கத்துக்காக காத்திருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருவதற்கு காத்திருங்கள். யோபு அப்படித்தான் காத்திருந்தான். யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருப்பேன். இது ஒரு போராட்டத்தின் காலம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு பொல்லாத காலம் என்று எத்தனை பேர் நம்பிருக்கிறீங்க? இது பிசாசுக்கு எதிர்த்து போராடுகிற ஒரு காலம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த போராட்டத்தின் காலத்தில் உங்க மூச்சு பிரிகிறது வரைக்கும், எப்பொழுது மரணம் சம்பவிக்குமோ அது வரைக்கும், மரணத்தை காணாதபடிக்கு உயிரோடு இருக்க முடியாது. அது வரைக்கும் ஆண்டவரே மரணம் வந்ததுக்கு பிறகு நீங்க எங்கே காத்திருக்க முடியாது. நீங்க போகிற பாதாளத்தில். அதனால இங்க நீங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிற காலத்தில் ஒரு போராட்டம். எனக்கு மாறுதல் வரும், என்னுடைய சரீரத்தில் ஒரு மாறுதல் வரும், என்னுடைய ஆவியில் ஒரு மாறுதல் வரும், என்னுடைய துக்கத்துக்கு ஒரு மாறுதல் வரும், என்னுடைய இழப்புக்கு ஒரு மாறுதல் வரும், என்னுடைய கண்ணீருக்கு ஒரு மாறுதல் வரும். நிச்சயம் வரும் என்று நம்புறவங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி, எனக்கு போராட்டத்தின் காலத்துக்கு ஒரு மாறுதல் வந்தே தீரும். அந்த போராட்டத்தின் காலம்
பொறுத்திருந்து பாருங்க. வெயிட் அண்ட் see. பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்முடைய முற்பிதாக்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த அவர்களுக்கு கர்த்தர் கருணை காட்டினார். அவர்களுக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் இன்றும் இருக்கிறார். அவரை நம்பி காத்திருக்கிற, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களுக்கும் அவர் கருணை காட்டுவார். நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்கிறேன், தொடர்ந்து எனக்காக நன்றாக ஜெபிங்க. நீங்க ஊக்கமாக ஜெபித்தா தான் இன்னும் வல்லமையான ஆண்டவருடைய பிரசங்கங்களை பண்ண முடியும். ஆகவே நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். பாருங்க, கொர்நேலியு அவன் வீட்டார் அனைவரோடும் கூட காத்திருந்தான். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல நீங்க அதை வாசிக்க முடியும். 10வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். காத்திருந்தான். பேதுரு கடந்து வந்தார். ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் பரிசுத்தவான்களை கொண்டு போவார். நீங்க குடும்பத்தோட காத்திருக்கணும். ஆண்டவரே, என் வீட்டில் உள்ள ஒருவர் கூட ரட்சிக்கப்படாம மரிக்க கூடாதப்பா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அதை செய்வீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்க ஒவ்வொரு பேரும் சொல்லணும், என் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது வரைக்கும் நான் போராடி ஜெபிக்க எனக்கு கிருபை அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். மட்டுமல்ல ஆண்டவருடைய நீதி நிறைவேறும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம், அவருடைய நீதிக்காக நீங்க காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற அநீதி நீங்கும். ஆண்டவர் 1000 வருட ஆட்சி செய்ய போகிறார். ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல், ஆவிக்குரிய ஒரு உயிர் மீட்சி கண்டிப்பாக கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியை கொண்டு விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அநீதி நிறைந்த இந்த உலகத்தில் நீதி நிறைவேறும். ஒரே நாள்ல பாருங்க, 3000 பேர் 5000 பேர் என்று சபையில வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக காத்திருக்கிற நாட்கள் வரும். நீதி கிடைக்கும். அநீதி உள்ள இந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள் அழியும். நீங்க எல்லாம் இனி என்ன செய்வீங்கன்னா, நீங்க புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற காத்திருப்பீங்க. இயேசுவை போல, இயேசு பேசினது போல, இயேசு செயல்பட்டது போல. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியையை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியத்தை செய்வான் என்று இயேசு சொன்னாரே. அதை போன்ற காரியங்களை நீங்க குமாரனை போல புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற காத்திருக்கிறீர்கள். அப்படித்தான் ரோமர் 8:23 நாம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, காத்திருக்கிறதன் அவசியத்தை சொன்னேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்தை கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று எழுந்தருளி இந்த பூமியில 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து அப்படியே தத்துருவமா, அப்படியே காயங்களோட சுற்றி நடந்தார். அதற்கு பிற்பாடு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு காரியம் சொன்னார். நீங்க எருசலேமை விட்டு போகாம தேவன் உங்களுக்கு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் அதனுடைய எடுத்துக்கொள்ளுங்க 4வது வசனத்தினுடைய பிந்தின பகுதியும் 5வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், சில காலத்துக்குள்ள, சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், எங்கே போகாம, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. உங்க வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் நிறைவேறும். அது நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். காத்திருந்தார்கள், கண்டுகொண்டார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, மேல் வீட்டறையில காத்திருந்தார்கள். காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், பெற்றுக்கொண்டார்கள். அட் லாஸ்ட், கடைசியாக
மூன்றாவதாக நீங்க எதுக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். வரம் என்று சொல்லுவதனுடைய நோக்கத்தை நல்லா புரியணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. வேற எல்லா போராட்டத்தையும் நீங்க ஈஸியா ஜெயிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா நீங்க கண்டிப்பாக என்ன செய்யணும்னா வரத்துல நிரம்பி இருக்கணும். ஆமென். வரத்துல நிரம்பி இருந்தா என்ன நினைப்பீங்க? சாத்தான் எங்க இருந்து பிரச்சனையை கொண்டு வருகிறான், எப்படி விசுவாசிகளை பின்னோக்கி இழுக்க பார்க்கிறான் என்றெல்லாம் நீங்க அறிந்தால், சாத்தானை எதிர்த்து நீங்க ஜெயம் எடுத்தால் மட்டும்தான் பரலோகம். வரம் என்கிறது எதுக்கு? வரம் உங்களுக்கு இல்லைன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுங்கிறது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாதொரு வரத்திலே குறைவில்லாம தான் காத்திருக்க முடியுமா? நீங்க வரத்தோட இருந்தா ஆவிய பகுத்தறிவீங்க. ஆண்டவருடைய வருகைக்கு நீங்க காத்திருக்கணும். வரங்கள்ல நிரம்பி இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படி நீங்க இருந்தால் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. வேதத்துல வாசிங்க ஒரு பகுதியை. 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்க. கவனியுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாள் தாமதிக்குமானால், அந்த நாள் இன்னும் அதிகரிக்குமானால் ஒருவரும் தப்பி போவதில்லை. அவ்வளவு பயங்கரமான போராட்டத்தின் காலங்கள் சீக்கிரம் வரப்போகிறது. பயங்கரமானவைகள் சம்பவிக்க போகிறது. உலக மகா யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், மகா பெரிய கொள்ளை நோய்கள், அவைகள் எல்லாம் வரும்போது நம்மால யாராலும் நிலை நிற்க முடியாது. எல்லாரும் மறுதளிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை வருவதற்கு முன் ஆண்டவரே தாமதம் பண்ணாம சீக்கிரமாக வாரும் என்று கூப்பிடுறது இதுதான். கடைசியாக எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நகரத்துக்கு காத்திருந்த பட்டணம் அப்படி என்று சொல்லுவது பரலோக பட்டணம். அப்படிப்பட்ட கைகளால் கட்டப்படாத நிலையான அஸ்திபாரம் உள்ள ஒரு பட்டணம், நகரம், பரலோகம். அந்த பரலோகம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கினது. அல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவர் 6 நாளைக்குள்ள வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் சிருஷ்டித்து, பூமி காணப்படுகிற காணப்படாத எல்லாம் சிருஷ்டித்து நன்றாயிருக்கிறது நன்றாயிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னே ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்துக்கொள்ள வருவேன் என்று சொன்னார். அப்படியானால் உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. இந்த பூமியை 1000 வருடம் இயேசு ஆளுகை செய்வார். 7 வருஷம் ஆளுகை செய்கிறதுக்கு இந்த பொல்லாத சாத்தான் அந்தி கிறிஸ்து எவ்வளவு வருஷமா பிளான் பண்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரகசியம், ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மாளிகையை கட்டுறாராம். இதுவே நம்முடைய வாஞ்சை, இதுவே நம்முடைய தாகம், இதுவே நம்முடைய ஏக்கம், இதுவே நம்முடைய நோக்கம்.
இதுவே நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற எவரும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எழும்பி நில்லுங்க.